ஐயோ 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 நாகமணி பாத்தியா, நேத்து உன் பிள்ளைக்குதான் முதல் ராத்திரி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அங்கேயே கூத்து நடந்துருச்சு. ஒரு நாள் ராத்திரிக்கு இப்படி ஆட்டமும் பாட்டமும் கச்சேரினா இனி ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுதோ. நாகமணி என்ன பேச மாட்டேங்கிற? நேத்து ஒரு ராத்திரி தான் பூனை ரசி கண்டிருக்கு. இன்னையில இருந்து பட்னி போட்டுற. எப்படி எப்படி நடா சொல்ற? மனங்கட்டி ஒரு விஷயம் கேட்பேன். உண்மையை சொல்ல வாயில பொய்ய வந்தது கிடையாதுங்க. இந்த வீட்டுல ஒருத்தனை தவிர எல்லாரோட போக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருத்தனை இல்லைங்க, 2 பேரை தவிர. இன்னொருத்தர் யாரு? என்னைக்காவது இவளுக்கு ஒரு கண்ணால நடந்து வர்ற பொண்டாட்டியாவது இவன் கண்ணை திறக்க மாட்டாளாங்கிற நம்பிக்கையிலதான் இத்தனை காலமா இந்த உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிடுற தாய் என்ற மகள் சின்றாங்க எப்படியாவது கரையேற்றுமா, கரையேற்று. அப்பா என்னமோ பேசணும்னு சொன்னியப்ல, இப்ப பேசி கேக்குறேன். இத பாருங்க, நீங்க தினம் சாமியை கும்பிடுறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் உங்க ஆத்தாவதான் சாமியா நினைச்சு கும்பிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க ஆத்தா ஒண்ணும் நீங்க நினைக்கிற மாதிரி யோகியமான பொம்பளை இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கள ஒரு பொம்பளைன்னு சொல்றதை விட ராட்சசின்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நீங்க மூத்த குடிப்பைய சொத்து கூட உங்க பேர்ல இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக சின்ன வயசுலயே உங்க படிப்பை கெடுத்து உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. இதெல்லாம் உங்க அப்பா கேட்டுடுவாரோங்கிற பயத்துலதான் அவருக்கு பைத்தியங்கிற பட்டம் கட்டி மூலையில உட்கார வச்சுட்டாங்க. இப்படி ஒரு கீழ்த்தனமான புத்தி உலகத்துல வேற எந்த பொம்பளைக்கும் வராது. பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷயம் சொல்லுவாங்க. ஆனா உங்க ஆத்தாளுக்கு பாக்குற பார்வை, பேசுற பேச்சு, விடுற மூச்சு எல்லாத்துலயுமே விஷயம் தான். எனக்கு காசு பணம் பெருசு இல்லைங்க, நீங்க நல்லா இருக்கணும், அதே முக்கியம். ஆளுக்கு 2 லட்சம் பணம் கொடுத்து உங்க அத்தை மாமா ஆத்தா எல்லாத்தையும் வீட்டு விட்டு அமைச்சிருங்க. இன்னொரு தடவை என் ஆத்தாவை பத்தி ஏதாவது பேசுன உன்னை போன கூட நான் தயங்க மாட்டேன். அங்க என்னப்பா சத்தம்? என்னப்பா அந்த பொண்ணு கண்ணெல்லாம் கவர்ந்துருக்கு. இவன் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சாத்தா? முந்தானத்து வந்தவ உன்னை பத்தி என்னென்ன வார்த்தையா சொல்ற தெரியுமா? நீ பொம்பளையே இல்லையா, ராட்சசியா. உன்னாலதான் என்ற வாழ்க்கையை சீரழிஞ்சு போச்சான். என்ற படிப்பை கெடுத்தது நீதாங்கிறா, அப்பனுக்கு பைத்தியார பட்டம் கட்டது நீதாங்கிறா. அது மட்டும் இல்லாத்தா என்ற சொத்தை நீ அனுபவிக்கணுங்கிறதாத்தா இத்தனை நாளா என்ற கல்யாணத்தை தள்ளி தள்ளி போட்டு வந்தியா? அவச்சாரம் அவச்சாரம். இந்த சரியான சந்தர்ப்பத்துல நீ ஏதாவது செஞ்சா ஆகணும். இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. நான் அவனை மருமகனா நினைக்கல, மகளாத்தான் நினைக்கிறேன். கேட்டேடி, இதுதான் என்ற ஆத்தாவோட பெருந்தன்மைங்கிறது. சின்ராசு, அது உலகம் தெரியாத குழந்தைப்பா. யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து அவன் மனசு கெடுத்திருக்காங்க. போனா போது மன்னிச்சு விட்டுருப்பா. இத பாரு, என்ற ஆத்தாளை பத்தி நீ பேசுனதெல்லாம் தப்புன்னு மரியாதை ஆத்தா கால் விழுந்து மன்னிப்புக்காரு என்று யோசிக்கிறேன். இத பாரு, இப்ப நீ கால் விழுந்து மன்னிப்பு கேட்கல, நான் தயவுதாட்சியமெல்லாம் பார்க்க மாட்டேன். உங்க வயிறு விட்டு கணிச்சிருவாங்க. நான் சவுத்துக்குள்ள நடந்த புருஷ பொண்டாடி சமாச்சாரத்தை எப்ப 4 பேர் நடுவில் கொச்சப்படுத்தினீங்களோ, இனிமே நான் இங்க இருக்க போறதில்லை. இப்பவே கிளம்புறேன். மறுநாள் கேவலப்படுத்திட்டா கேவலப்படுத்திட்டா சின்ராஜி கேவலப்படுத்திட்டாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாரு. சின்ராஜி இறங்கிடாரு. ஏல நினைச்ச இவ்வளவு ரோசமா கிளம்புனிய போக வேண்டியதானே? இவ்வளவு அசிங்க நடந்திருக்கு, மன்னிக்கலாங்கிற அர்த்தமெல்லாம் பேசாத மாமா. அதுக்கு இல்ல என்ன தரலான்ட்டு இவன் ரோட்ல போற பொம்பளையா? நான் பேசாம நீ என்ன தப்பு பண்றதுல தாலி கட்ட பொண்டாட்டி இல்ல? ஒன்னையே பேசுங்க, எனக்கு ஆத்திரம் வந்துரும் பாரு. சரி சரி சரி, என்னடி திடீர்னு கடை இந்த பக்கம் திரும்பி இல்லையா? சின்ராஸ் மனசு சின்ராஸ் தான். ஏண்டா உங்களுக்குள்ள சண்டை வர்றது இல்ல? என்ன நீ வேடிக்கை போடா.
நீ என்ன ஜன்னலை திறந்து வச்சிரு, தூக்கம் வரல? ஆளாளுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னைக்கு இந்த வீட்டுக்கு நுழைஞ்சனோ அன்னையில இருந்தே ஏராஜாங்கன்னா நடக்குது. நீ மட்டும் இல்ல, யாராலையும் அதை மாத்த முடியாது. இனிமே சோறு திங்கிறது ஒன்ன தவிர வேற எதுக்கும் வாய் திறந்துடாது. என்னங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, இப்ப கலைச்சிட சொல்றீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? 1, 2, 3 படிச்சிருக்கேல்ல, அதுல 24க்கு மேல என்ன வரும்? ஏக்கர் நல்ல சொல்ல 25. அதான் உன் நம்பர். 24 பேருக்கு துரோகம் பண்ணிட்டு உனக்கு மட்டும் தாலி கட்ட சொல்றீங்க, இது உனக்கே நல்லா இருக்கா? இல்லங்க, இது கட்ட ஒரு கெட்ட பழக்கம். நான் பேசும்போது யாராவது குறுக்க பேசினா எனக்கு பிடிக்காது. போ. மம்பட்டி பிடிக்கிற கை மாட்டு முதுகுல தட்டினாலே உட்கார்ந்து எந்திரிக்குது. அவளை போய் 5 6 அரைஞ்சிட்டேன். பாவம் அந்த புள்ள காலையில எந்திரிச்சு சோறு தண்ணி சாப்பிட்டாலே இல்லையா தெரியல. என்ன விட்டா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு அந்த வீட்டுல வேற யாரு இருக்காங்கன்னு வேண்டாம். பொறிக்கிட்டே இருக்கிய, பேசுறது கேளியா? ஐயோ, என்னமோ நான் அடிச்ச மாதிரி என்ன போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, கவுண்டர் நான் தப்பண்ணா கூட ஆள்கார நீங்க என்ன பண்ணணும்? அந்த பொண்ணு கிட்ட போய், அம்மா கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும், இதெல்லாம் நீ பெருசா நினைச்சுக்க வேண்டாம், ஆத்தாளை பத்தி தப்பா பேசினா கவுண்டருக்கு என்னைக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானப்படுத்த வேண்டாம். சரி விடியா, சாயங்காலம் சித்தோடு சந்தைக்கு போய் 5 6 சுங்குடி சேலை பிடிச்சிட்டு வந்து ராத்திரில ரகசியமா கொடுத்து குசு குசுன்னு போய் சமாதானப்படுத்த போறேன் இல்லையாப்பா? இப்பவே சமாதானப்படுத்துங்க, பரவாயில்லையா நிக்கிறாங்க. சாப்பிடுங்க. வாழத்தோப்புல போய் ஒரு இலைய எடுத்துட்டு வா. அட, நான் இப்பதானே சாப்பிட்டேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க. அது இல்லையா, காலையில இருந்து என்ற பொண்டாட்டி கூட ஒண்ணும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன், 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம், போய் இலைய எடுத்துட்டு வா. வேண்டாப்பா. ஏன் என்ற கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டியாக்கும்? அது இல்லைங்க, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தட்டு கொடுங்க, அதுலயே சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் சரி, மனசு தொடராப்ல இருக்குது. ஆனா என்ற ஆத்தாளை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற, அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்க, உங்க ஆத்தாவை பத்தி மட்டும் இல்ல, உங்க வீட்டுல எல்லார பத்தியும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே யார் யார்கிட்ட எப்படி நடக்க போறேங்கிறது சாயந்தரத்துல இருந்து பாருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு வா, ஏதோ விசேஷம்னு சொன்னீங்களே, அது என்ன விசேஷம்ங்க? தப்பா நினைச்சுக்காத. ஐயோ, என் புருஷன் ராட்டு பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு, அப்படி இருக்கு. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? 1000 தான் ஆளுக்காரனா இருந்தாலும் வயசுல பெரிய மனுஷன் இல்ல, நீ பாட்டுக்கு மனான கை நீட்டி அடிச்சு என்ன அர்த்தம் வேண்டாம்? என்ன ஏதோ பண்ண அப்பப்ப ஆளாளு கிடைக்கிறாங்க, அது மட்டும் தான் தெரியுது, காரணமெல்லாம் யாருக்கு தெரியும்? நான் சொல்றேங்க, இந்த ஆளு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருந்ததுனாலதான் நெல்லு கூட தீ பிடிச்சு இருந்திருக்கு. இது நெல்லு கூட தீ பிடிச்சிருந்ததா? ஆமாங்க, இது பாருங்க, போன வருஷம் நெல்லு கூட தீ பிடிச்சு இருந்திருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் வெள்ளம் வந்து தீ பிடிச்சு வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு, அதுக்கு முந்தின வருஷம் கிணத்துல தீ பிடிச்சு பம்பு செட்டு எரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு நீ பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து என் ரோட்ல ஒரு தடவை நெருப்பே பிடிச்சது இல்லையா? அப்ப நான் என்ன பேசுறேன்னா, கணக்கு புக்குல அப்படிதான் எழுதிருக்கு, 2 லட்சம் ரூபாய் நஷ்டம். உங்க ராசிக்கு இந்த நிமிஷத்துல இருந்து அடுக்கடுக்கான பொண்ணேன்னு போட்டிருக்குங்க. யோ கணக்குல இந்த கணக்கு ரோட்ல இந்த பக்கமா என்ன எழுதிக்கு படி? நெல்குடோன் தீ நெல்குடோன். யோ, அங்க என்ன பாருங்க, அதுல என்ன எழுதிருக்கோ அதை படி. நெல்குடோன் தீப்பிடித்த வகையில் நஷ்டம் ரூபாய் 2 லட்சம். என்ன படிக்கிற? நெல்குடோன் நெல் வித்த வகையில் லாபம் ரூபாய் 2 லட்சம் எழுதியிருக்கு. தப்பா படிக்கிறார் சிங்காசு. இந்த கேப் மார்த்தனம் எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ற வீட்டுக்கார நல்லா படிச்சவா எல்லா விவரத்தையும் வெளியே என்கிட்ட சொல்லிட்டா. ஏயா நிஜமா நெல்லுக்குடோன் தீ பிடிச்சதா? அது வந்து இப்படி கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ மண்ணாங்கட்டு, அந்த குதிரை சவுக்கு இந்த மாதிரி சமாச்சாரத்துக்கெல்லாம் குதிரை சவுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இது ஆனத்தோட துப்பாக்கி, இதுக்கு ஒழுங்கான பதில் கிடைக்கி. இந்தாங்க, மரியாதையா உண்மை சொல்லு. நெல்லுக்குடன் தீ பிடிச்சது, வெள்ளமண்டி தீ பிடிச்சதுன்னு பொய் கணக்கு எழுதி எத்தனை லட்சம் ஏத்துறேன்? ஐயோ சத்தியமா நான் திருடவே இல்லைங்க, கணக்கெடுக்கிறது மட்டும் நான் காத்து இருந்தாலும் கொஞ்சம் அதாங்க. எங்க மாமா பாக்குறீங்க? மாமா இப்ப நீ மரியாதையா பக்கத்துல வரல, தைவதாச்சனியுமே பார்க்க மாட்டேன், சுருநாய் சுடுறமா சுட்டுருவேன். உன்னை சின்ன வயசுல இருந்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்த ஒரே ஒரு தாய் மாமாப்பா, அவசரப்பட்டு சுட்டு அதை போட்டு செத்து போயிடுவேன். இந்த குறைக்கஞ்செல்லாம் என்கிட்ட வேண்டாம்.
காசெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு மரியாதையா சொல்லு. இல்ல என்னப்பா நடந்தது? கூட பிறந்த அண்ணங்கிறதுக்காக எல்லா வரவு செலவையும் அவர்கிட்ட விட்டுருந்தேன். பொய் கணக்கு எழுதி லட்சக்கணக்கில் காசு தேடி இருக்காரு. மண்ணாங்குட்டி, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. இந்த கூலை இருக்கானே, அவன் தினமும் நடு ராத்திரியில எந்திரிச்சு விளக்க போட்டு படுக்கையை பிடிச்சு அதுல இருந்து காசு எடுத்து எண்ணிக்கிட்டே இருப்பான். திருடின காசெல்லாம் அதான் நினைக்கிறேன். நட, இதுக்கு ஒரு வழி பண்ணும். ஏதோ நடந்ததே நடந்து போச்சு. அவரை மன்னிச்சு விட்டுருப்பா. நீ சொன்ன சரியாத்தா. இது பாருங்க, உங்களே மாத்திரம் பரவாயில்ல, உங்க ஆத்தா உங்களுக்கு தெய்வம் மாதிரி. அந்த தெய்வத்துக்கே நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்காரு. இவர் எப்படிங்க மன்னிக்கிறது? கரெக்ட் ஆத்தா, நீ உலகம் முடியாதவ. அதனாலதான் எல்லாரும் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆள் நான் சும்மா விட போறதில்ல. யோ மாமா, மரியாதையா உண்மையை சொல்லு. திருந்த காசெல்லாம் எங்க வச்சு வச்சிருக்க? இப்ப நான் திரும்பிட்டேன். கையும் களவுமா சிக்கிறதுக்கு அப்புறம் நீ கபர நாடகம் ஆடுறது நோ யூஸ். உள்ளத உள்ளபடி உங்ககிட்ட கட்சி இருந்த காசு கோழி சண்டையில பாதி, குதிரை ரேஸ்ல பாதி, சீட்டாட்டத்துல பாதி, மேல்படி விவகாரத்துல பாதி. இப்ப மொத்தத்துல ஒரு நயா பைசா கிடையாது. சுருக்கமா சொல்ல போல நான் ஒரு பிச்சைக்காரன். இந்த அடியானை நம்ப. உள்ள பாம்பு, பாம்பு, உள்ள பாம்பு. உள்ள பாபா. ஐயோ என்னங்க சண்டை? சின்ராசு, படுக்கையில பாம்பு வந்துருச்சு. என்ன சின்ராசு, படுக்கையில பாம்பு புந்துருச்சுன்னு பைத்தியம் சொல்லுது பாரு. சின்ராசு, பெத்த அப்பங்கிற முறையில கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுறான். இவன் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றான்ல, இந்த படுக்கையை கொண்டுட்டு போய் வெளியில விரிப்போம். அதுல கட்டுவரியும் பாம்பு இல்ல, உடனே என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு போடு. பாம்பு இருந்துச்சு, இனிமேலாவது நான் பைத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சு கூட. சின்ராசு, பைத்தியம் புலம்புது. யோ மண்ணகட்டே, அந்த படுக்கை கொண்டு வெளியே விரி. ஐயோ 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 ஐயோ, யாரும் பக்கத்துல வராதீங்க, படுக்கையை தொட்டாதீங்க. சின்ராசு, இன்னொன்னு உண்மையை ஒத்துக்கிறேன். படுக்கையில பாம்பு இருக்கிறது நிஜம்தான். ஆனா அது நான் வளர்க்கிற பாம்பு. ஐயோ, அதை மோதிக்கிட்டு இருக்கனே சொல்லண்டி. ஆமா சின்ராசு, எங்களுக்கு ரொம்ப நாளா பொன் குழந்தையே இல்ல. நாகதேவரை பூஜை செஞ்சா சீக்கிரமா பொன் குழந்தை பிறக்கும் சொன்னாங்க. அதனால தினம் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்க அவருடைய சொந்த பாம்பு. ஆமா, ரொம்ப காலமா இந்த பாம்புக்கு தினசரி பாலும் தேனுமா கொடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றேன். கொஞ்சம் சென்றார். ஏடா, உள்ள நெசமானமே பாம்பு இருக்காடா? சத்தியமா இருக்கு மச்சாரி. இப்ப பால் கொண்டார, உள்ள இருக்கிற பாம்பு எடுத்து வெளியே விடு. அது பால் குடிக்குதான்னு பாப்போம். அது அதெல்லாம் பேசப்படாது. மறுபோல கொஞ்சம் பால் கொண்டாமா. ஐயோ மச்சான், அது வயசான பாம்பு. கண்ட நேரத்துல வெளியில வராது. அது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை விரதம். பாலு கீழே எதுவும் குடிக்காது. சின்ராசு, அந்த கூலையும் சொல்றதை நம்பாத. அந்த படுக்கையில் ஒரு மர்மம் இருக்கு. அதை பிரிச்சு பார்த்தா தெரியும். முதல்ல அவனை எந்திரிக்க சொல்லு. நீ எந்திரிச்சு வெளிவா மாமா. சின்ராசு, இவ்வளவு தூரம் நான் சொல்லி நம்பாம எல்லாரும் முன்னாலே என்ன கேவலப்படுத்திட்டேன் இல்லையா? எப்ப என் பாம்புக்கு ஒரு சோதனை வந்ததோ, இனிமே இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன், மாட்டவே மாட்டேன். நானும் என் பாம்பும் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறோம். கொஞ்சம் இருங்க. மன கட்டிங்களா? இந்த படுக்கை வாங்கி சரி குறுக்கலாம் கடிச்சு போடுவான். சின்ராசு, நான் சொன்ன அந்த கட்டுவிரியெல்லாம் இதான்ப்பா. ரொம்ப நாளாவே இந்த வீட்டுல இந்த திருட்டுத்தனம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. சொன்னா நீ எங்க சண்டைக்கு வருவியோன்னு பயந்துதான் இத்தனை நாளா நான் பேசாம இருந்தேன். ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்து இந்த பணத்தை எல்லாம் அதுல போட்டு வை. உனக்கும் உன்ற பொண்டாட்டிக்கும் திங்கிற சோத்துல இருந்து போடுற துணி வரைக்கும் என்னைக்காவது எதிரியாவது நான் குறைச்சல் வச்சிருப்பா? இவ்வளவு காசையும் திருடிட்டு நயா பைசா கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லி வாய் கூசலாம் போய் பேசினியே. உன்னை எல்லாம் சுண்ணாம்பு கலவையில வச்சு திணிச்சா கூட பாவம் இல்ல. சின்ராசு, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சாலே போலீஸ்க்கு பிடிச்சு கொடுத்து முட்டிக்கு முட்டி தட்டலாம்னு சொல்றீங்க, அதானே? அது இல்லம்மா. ஓஹோ, மொட்டை அடிச்சு கருப்பணி சம்பளி குத்தி கழுது மேல ஏற்றி வீட்டு விட்டு துரத்தலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், அப்படியெல்லாம் பண்ணா நம்ம மான மரியாதை தான் போகும். இத பார், நாளையில இருந்து நீ எனக்கு மாமன் கிடையாது. நம்ம தோட்டத்துல 10-30 வேலைக்காரர் இருக்கானே, அதுல நீயும் ஒருத்தன். நாளையில இருந்து உனக்கு என்ன வேலை தெரியுமா? சொல்லு. தினம் 300 தேங்காய் உரிக்கணும். என்னவோ
நீ தேங்காய் உரிக்கல நான் உன் தோலை உரிச்சிடுவேன். தேங்காய உரிச்சிடுறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், திருட்டுல என் பொண்டாட்டிக்கும் பங்கு உண்டு. உரிக்கிறதுல அவளையும் சேர்த்துக்கலாமா? நீ ஒருத்தனே அனுமதி. சின்ராசு, நீ சொன்ன மாதிரி எல்லா பணத்தையும் இந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். இந்த அதை ஆத்தா கிட்ட கொடு. கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு யதார்த்தமா அந்த பணத்தை தூக்கி ஆத்தா கையில கொடுக்குறீங்க. உங்க ஆத்தாவும் யதார்த்தமா பணத்தை தலைமையில வச்சு தூங்குது. இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் செஞ்ச உங்க மாமா ஆத்தா தலைமையில பெரிய கல்ல தூக்கி போட்டுட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு ஓட மாட்டாருன்னு என்னங்க நிச்சயம்? ஐயோ, நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல உங்க அன்பு தெய்வம் உயிரோடு இருக்கிறது முக்கியமா? சீச்சி, எனக்கு பணத்தை விட என்ற ஆத்தா தாண்டி முக்கியம். இந்தா, இதை கொண்டு போய் நீயே பத்திரமா வை. சரிங்க அத்தை, இதை கொண்டு போய் பத்திரமா வச்சுக்கிறேன். 6.25 லட்சம் பத்திரம். அத பத்தி நீ கவலைப்படாத. ஆமா, இப்ப எதுக்கு சும்மா நின்று இருக்க? நாளைக்கு தானே தேங்காய் உரிக்கணும். இப்ப என்ன மணி ஆடுற வேலை இருக்கா? அப்படிதான் என்ன? அத பத்தி இன்னொரு நாளைக்கு சாவகாசமா சொல்றேன். இப்ப போய் தேங்காய் உரி. மணி ஆடுறதுன்னா என்ன? சோழியம் குடிமி சும்மா ஆடாது. நேத்து நீ அவ்வளவு பயபக்தியா காலில் விழுந்தப்பவே சந்தேகப்பட்ட. ரொம்ப நல்ல நாடகம் ஆடிட்ட. முள்ளாலத்தானே இருக்கணும். அதனால்தான் உங்க வழிக்கே வந்துட்டேன். என் வழிக்கு வந்தது சரி, ஆனா வழிக்கு விழுந்தா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை. சர்வ ஜாகிரதையா இருக்கே. என்ன நமக்குள்ள ஆடு ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இனிமே எந்த காயம் எப்படி நகர்த்த போறேங்கிறத நிதானமா வேடிக்கை பாருங்க. அப்படியாமா? இப்ப நீ உள்ள வச்ச பணத்தை நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்குள்ள நான் வாங்கி காட்டுறேன். இதுதான் நான் நகர்த்துற முதல் கால். 46, 50. 46க்கு அப்புறம் 47. காசை எப்படி எண்ணியோ அதே மாதிரி எண்ணு. இந்த பாடவன ஆஸ்கோல். அவசரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. தேவையில்ல. எங்க அப்பா என்ன ஒண்ணும் இல்லாதவரா? சிங்கப்பூர்ல ரப்பர் ஃபேக்டரி வச்சிருக்காரு. இந்த நிமிஷம் நான் போய் நின்னா கூட எனக்கு எங்க வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் செய்வாரு. தயவு செஞ்சு என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துமா. உன் காலில் வேணாலும் விழுறேன். அத்தா, உனக்கு என்ன புத்தி கிட்டு கேட்டு போச்சா? இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் இவ காலில் போய் விழுகிறாங்க. அந்த அளவுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு? என் வீட்டுக்காரர் டாக்டருக்கு படிச்சிருக்காரு. பட்டணத்துல ஒரு ஆஸ்பத்திரி வைக்கணும். ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டேன். அதுக்கு உங்க ஆத்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? இது சின்ன சம்பாதிச்ச சொத்து, கண்டவங்களுக்கு எல்லாம் அள்ளி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆமாண்டி, சொத்து புற சில்லற பேர்ல தான் இருக்கு. அவர் தானே இந்த வீட்டுக்குள்ள. நான் வெறும் தத்துக்குள்ள மாதிரி தானே. தம்பி, ஏண்டா ஆத்தா தான் விவரம் எல்லாம் பேசுன, நீ அதே மாதிரி பேசுன என்ன அர்த்தம்? ஏனாத்தா, நான் வேற தம்பி வேறையா? டேய், இப்ப உனக்கு என்ன ஆஸ்பத்திரி தானே வைக்கணும்? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? என்ன பில்டிங் கட்டணும், மிஷினரி வாங்கணும், ஸ்டாஃப், நர்ஸ். ஆடா, நீ என்னமோ செலவு பண்ணிக்கோ. காசு எவ்வளவு வேணும் அவன் சொல்லு. ஒரு 6 lakhs தேவைப்படும். ஐயோ, தமிழ்ல சொல்றா? 6 லட்சம் அவ்வளவுதான்டா. பிள்ளை, நேத்து உங்ககிட்ட உள்ள வைக்க சொல்லி பணம் கொடுத்தனல்ல, அதை அப்படியே பொட்டியோட எடுத்துட்டு வா. என்ன அண்ணியா ரொம்ப யோசனை பண்றாங்க? நல்லா இருக்கேடா. புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு தூக்கி கொடுக்கணும்னா எந்த பொண்டாட்டிக்கு தான் வருத்தமா இருக்காது? பாயிண்ட். அது சரியா? நான் சம்பாதிச்சு என்ற வந்து கொடுக்குறேன். அது அவன் சங்கடப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம். ஒரு மலர் எடுத்துவாடே. இந்த பாருங்கண்ணே, நீங்க ஒண்ணும் சும்மா கொடுக்க வேண்டாம். எல்லாம் கணக்குல வச்சுக்கோங்க. நான் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி 1 yearல வட்டி மூலமா திருப்பி கொடுத்துறேன். போறாங்க என்ற வாயில் நல்லா வந்துருமாக்கும். சின்ராஜ் தம்பி டாக்டர் எனக்கு எப்பேற்பட்ட கௌரவம் தெரியுமா? வேண்டாம். ஆட்டா, உன்ற கை ராசியான கையே. உன்ற கையால வாங்கி தம்பி கிட்ட கொடு. அப்பதான் தம்பி திறக்கிற ஆஸ்பத்திரிக்கு நிறைய நோயாளிகள் வருவாங்க. உங்க குடு. ஓ, நல்லா சாமி கும்பிட்டு கூட ஆட்டா. ஏன் சின்ராசு, மணி 1 ஆயிடுச்சு இல்ல? ஏனாட்டா? இல்ல, நல்ல நேரம், அதுக்காக கேட்டேன். கொடுமா. ஏங்க, எங்கேயோ கண்காணாத இடத்துல ஆஸ்பத்திரி திறக்கிறத விட நம்ம ஊர்லயே உங்க ஆத்தா பேர்லயே ஒரு தர்மாஸ்பத்திரி திறந்தா அது ஆத்தாவுக்கு எவ்வளவு கௌரவமா இருக்கும். அடாடாடாடாடா, நமக்கு இந்த ரோசனை வராம போச்சு. இதுக்கு பொண்டாட்டி வேணுங்கிறது. ஏனாத்தா, அப்படியே செஞ்சிருவோங்க. மகாஜனங்களே, என் புருஷனுக்கு உயிருக்கு உயிரான ஆத்தா, அதாவது என்னோட மாமியார், அவங்க இந்த ஆஸ்பத்திரிய தர்மாஸ்பத்திரியா திறக்கணும்னு முடிவு பண்ணாங்க பாருங்க. அது மீன சமாச்சாரம். அதுக்காக பெற்ற அன்னைக்கு முதல் மாலை. அடுத்தபடியாக அன்னையின் உத்தம புத்திரனுக்கு அன்பு மாலை.
ஒரு சீமாட்டி கொழுந்தனாரின் இல்லத்து இளவரசிக்கு கைவசம் உள்ள கடைசி மாலை. ஏண்டி கோயில்ல பலிக்கடாய வெட்டுறதுக்கு முன்ன அதுக்கு மாலை போடுவா. அதே மாதிரி ஒரு பிரம்ம தோணுது. ஏப்பா அந்த பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான், அவனுக்கு மாலை போட்டா கௌரவம், எனக்கு இதுக்கு நீ இப்போ மாலை போட்டுக்க வேண்டிய முக்கியமான நேரம்ப்பா. போட்டுக்கு சிண்டாசு. அமைதி அமைதி. என்னங்க, இனிமே நோயாளிகளை கூப்பிடலாம். உங்க தம்பி ஊசி போட்டோம். இத பாருங்க, என்ற தம்பி மருந்து மாத்திரை மிஷின் எல்லாம் நாளைக்கு டவுன்ல தான் போய் வாங்கிட்டு வரணும். வேணா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உடம்ப பார்த்துட்டு சீட் எழுதி கொடுத்து சொல்றேன். நீங்க மருந்து வாங்குறதுக்கு நானே காசு கொடுத்துறேன். கஷ்டத்துல முடி எடுத்துக்காம எல்லாரும் ஒரு ஓவர்ஸ்ல லைனா வரணும். ஏனுங்க, இது தர்ம ஆஸ்பத்திரி, ஏதோ ஏழைவாளிகளுக்கு ஊசி போடுறதுக்காக திறந்து வச்சிருக்கேன். கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக நீங்க முதல்ல வந்து என்ன எப்படி வேற போய் ஊசி போட்டுக்கோங்க. நான் ஊசி போட்டுக்க வரல, ஊசி போடுற ஆளை செக் பண்ண வந்திருக்கேன். உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சது நிஜமான தெரிஞ்சுக்க வந்திருக்கேன். எனக்கு நல்லா வாயில வந்துரும் பாரு. நீ பெரிய கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கலாம், அதுக்காக என்ன வேணாலும் பேசுறது அர்த்தமா? என் தம்பிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணி டாக்டருக்கு படிக்க வச்சது நல்லா இருக்கும். அது இல்லாம ஐயா ஊரை கூட்டி திருவிழா மாதிரி இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணிருப்பேன். அண்ணே நான் பாஸ் பண்ணிட்டேன், பேப்பர் நம்பர் வந்திருக்குன்னு அந்த பையன் காட்டினப்போ 1000 பேர் கண்ணாடம் போட்டோம். ஐயா ஆறுகிட்ட என்ன பேசுறதுன்னு ரோசனை பண்ணிக்கிட்டு பேசு. அனாவசியமா பதட்டப்படாதீங்க. உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்தா அந்த சர்டிபிகேட் காட்ட சொல்லுங்க. என்ன கேட்கறாங்க? இது பாருங்க, உங்க தம்பி டாக்டருக்கு படிச்சிருந்தா கவர்மெண்ட்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. ஆர்டிஓ டவுன்ல இருந்து அந்த பையன் வரும்போது இவ்வளவு பெரிய ட்ரங்க் பெட்டி கொண்டு வந்தான். அது நிறைய காகிதம் இருந்தது, எல்லாம் அதான் இருக்கும். இது பாருங்க, உங்களுக்கு எதுவும் புரியாது, படிச்சவர்கிட்டே பேசுங்க. ஏய் தம்பி, நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த என்னமோ கேட்டாரே அதை மட்டும் காட்டிடு. காடு ஓட்டமெல்லாம் விட்டு ஹைகோர்ட் வரைக்கும் போய் அவர் நான் கம்பி என்ன வைக்கிறேன் இல்லையா பாரு. போயா எங்க மிஸ்டர் சர்டிபிகேட்? எக்ஸ்கியூஸ் மீ. நான்சென்ஸ். யோ கையறியா, தள்ளுபல. யோ கையறியா, சும்மா நிறுத்தியா. உன் தம்பி டாக்டரே கிடையாது. டாக்டர் கோர்ஸுக்கு 5 வருஷம் முடிக்கணும். உன் தம்பி 3 வருஷத்திலே காலேஜ் விட்டு நின்ட்டான். பாஸ் பண்ணுங்கள் சொல்லி உங்களை ஏமாத்திருக்கான். கேட்டா லஞ்ச கொடுக்கணும்னு சொல்றான். கான்ஸ்டபிள்ஸ். எஸ் சார். வழங்க மாட்டேன். கொஞ்சம் இருக்க ஐயா. என் ரூட்ல யாருக்குமே படிப்பறிவு இல்லைங்க. அதனாலதான் இந்த பயமுள்ள சொன்னதை நம்பி யதார்த்தமா இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேயா. ஊருக்குள்ள பெரிய பண்ண ஊருன்னா பெரிய பேருங்க. இப்ப இந்த பயலுக்கு நீங்க கையில விளங்க மாட்டா அது எனக்கும் என் ஆத்தாளுக்கும் சுருக்க மாற்ற மாதிரியா. எனக்கு வேற ஒன்றும் சொல்ல தெரியல. எனது ஆத்தா மரியாதை மானத்தை எல்லாம் காப்பாத்துக்கையா. உங்க கால முடிச்சது தயவு செஞ்சு என் ஆத்தா மான மரியாதையை காப்பாத்துக்கையா. உன் தம்பி இதுவரைக்கும் எந்த நோயாளியும் பார்க்கல. அப்படி பார்த்து ஏதாவது உரி நடந்திருந்தா நான் நினைச்சா கூட மன்னிச்சிருக்க முடியாது. இனிமே உன் தம்பி டாக்டர் நிறைய மறந்து சொல்லு. நடங்கய்யா. வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே அவர் போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க வேற அடிச்சிட்டீங்கன்னா பாவம் உங்க புள்ள தாங்க மாட்டாரத்தே. என்ன பண்றது? உங்க ஆவேசம் கோபம் என்ன எனக்கு புரியுது. அடக்கிக்கீங்க, வேற வழியே இல்ல, அடக்கிக்கீங்க. இந்த பயலுக்கு நேத்து ஆஸ்பத்திரி திறக்கிறதுக்காக 6 லட்சம் ரூபாய் கொடுத்தில்ல, அத்தனை இந்த பெட்டிக்குள்ளதான் இருக்குது. இத பாரு, நாலுல இருந்து இந்த குழாய்களாய் மாட்டிக்கிட்டு இருந்த பிச்சு போடுவேன். காலைல 6 மணிக்கெல்லாம் ஒரு கோபுரத்தை கட்டிட்டு தோட்டத்துக்கு வந்து சார் அதை கொண்டு போய் ரூட்டு கறிக்கிட்டு கொடு. இந்த மருமூல ஆடு புலி ஆட்டம் இப்பதான் களகட்ட ஆரம்பிச்சிருக்கு. அத்தை, என்ன இன்னும் உடம்புல கொண்டு இருந்தா தாராளமா அடுத்த காயை நடத்தலாம். நான் தயாரா இருக்கேன்.